ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் தடை அதை உடை படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு எமோஷனல் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ எப்படியாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை பெரிய லெவலில் பிரபலமாக்கி சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சிய கனவோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கிறாங்க. அதை ஒரு டைரக்டர் சொல்லி போகும்போது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாயிடுறாரு. ஒரு சமயத்தில் லிஃப்ட் கேட்டு ஒரு காரில் போயிட்டுருக்கிறப்போ அவர்கிட்ட கதையை சொல்கிறாரு. அப்படி சொல்லப்படுகின்ற அந்த கதை என்ன, அப்படி என்ன ஒரு சிறப்பான ஒரு கதையை எழுதினாரு, அந்த கதையில் என்ன கதை இருக்குது, இறுதியில் ஹீரோ டைரக்டர் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்துடைய ஹீரோ மகேஷ் இந்த படத்தை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இவர் அங்காடி தெரு படத்தில் ஒரு பிரபலமான நடிகர், அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சரி, இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இவருடைய நடிப்பு செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இவருடைய கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க. இவரை ஃபாலோ பண்ணாமல் அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இவருடைய ஃப்ரெண்டாக வர கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவர் எழுதின கதையில் படத்துக்குள்ளே ஒரு கதை வரும். அந்த கதையில் ஸ்கூல் டேஸ் ஒரு சிறுவன் அவன் நிறையா தடைகளில் மீறி எப்படி பள்ளிக்கூடம் படிக்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த விதம் நல்லாவே வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு நீட்டான ஒரு விஷுவலை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட் நீங்களாம் இல்லை, ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். அது செகண்ட் ஹாஃபில் இதுதான் அடுத்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நாடகத்தன்மையாக இருக்குது, இயல்பாக வரல, யதார்த்தமாக வரல. அதை இன்னும் கொஞ்சம் இயல்பாக எடுத்துருக்கலாம். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது, அது கொஞ்சம் லாஜிக்கோடு எடுத்துருக்கலாம். இப்படி படத்தில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அடி வாங்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.